நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். எங்க என் குழந்தைய பார்க்க முடியாம போயிடுவோன்னு நினைச்சேன். நீ வந்துட்ட. இது ஓ குழந்தைக்கா. நீ உரிமையோட வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கலாமே. முடியாதுன்னு யார் உன்னை தடுக்க முடியும்? என் தன்மானந்தா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை எல்லாத்தையும் மீறி நீங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. நான் நல்லபடியா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. என் பெட்ரூம்ல என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நான் ஹால்ல இருந்தா நீ பெட்ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சிரிப்பு சத்தம் எப்போ என் காதுல கேட்டுட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் கண்ணா செஞ்சாலும் என் முன்னாடி ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் நல்லா தூங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தை மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏக்கா மச்சாக்கிட்ட குழந்தைய கொடுத்த பாருக்கா. நீ குழந்தை எப்படி தூக்கிட்டு போ. மச்சா எங்கன்னு கேட்ட நான் சமாளிச்சுக்கிறேன். என்னக்கா அப்படி பாக்குற? நான் நிஜமா தான் சொல்றேன். நீ தூக்கிட்டு போக்க ஏதாவது நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புக்கா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வேண்டாம். எல்லாரும் முன்னாடி பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு இப்படி யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு போறது நல்லா இருக்காது. அப்படின்னா குழந்தைய என்னை தூக்கிட்டு போறது இல்லையாக்கா? கண்டிப்பா. நான் எப்பாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி வந்து பார்த்துட்டு போயிடுறேன். மேடம் போகலாமா? ஏண்டா குழந்தைய கையில வச்சுக்கிட்டு யாருக்குடா டாட்டா காட்டுறேன்? குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கேன். சும்மா தான் கேள்வி கேட்டுருப்பீங்க. ஏய் பாத்துரா, உன் கஷ்டத்துக்கு குழந்தைக்கு வித்துற போற. உன்னை ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும்டா. நீ லேஸ் போட்ட ஆள் இல்லடா. முத்தழகி, குழந்தைக்கு பால் கொடுமா. என்னமா குழந்தை வச்சு விளையாடுது இல்ல? முத்தழகி, அந்த செல்போன் எல்லாம் தர முடியாது. போ. வாப்பா மணியரசு. மாமா இல்லையா? வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. உள்ள வாப்பா. இல்ல பரவாயில்ல. நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்ப்பா? அண்ணன் அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன மணியரசு, நிஜமாவா சொல்ற? எதுவுமே தெரியாத உங்களுக்கு? சோழ அண்ணன் இந்த பிரச்சனைனாலதான் வீட்டை விட்டே போனாரு. அது ஏதோ அந்த தவசி வேலைக்கு வச்சதுனால தானே போனாரு. அப்படித்தானே சொன்னாங்க? ஆமா, அந்த ஆளை வேலைக்கு வச்சதே அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கத்தான். நானும் இந்த விஷயமா அந்த ஆளோட சண்டையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஆனாலும் எனக்கு என்னமோ அந்த ஏற்பாட்டில் நிற்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏற்பாடா? என்னப்பா? ஆமா அத்தை,
அண்ணி உங்க புருஷனுக்கு ஸ்னேகோட 2வது கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? அத்தை நீங்க தான் எப்படியாவது மாமாட்ட சொல்லி அண்ணனுக்கு நடக்க போற கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நீங்க இப்படியே ஏமாந்து விட்டீங்கன்னா அண்ணன் அவ கழுத்துல தாலி கட்டி இங்க கூட்டு வந்துருவாரு. அப்புறம் 2 பேத்துக்கு சேர்த்து நீங்க தான் பணிவிட பண்ணணும். அது எப்படி தம்பி? என் பொண்ணு இருக்கும்போது அவர் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? இந்த கேள்வியை தான் உங்களை அங்க போய் கேட்க சொல்றேன். கேள்வி மட்டும் கேட்காதீங்க. முடிஞ்சா அந்த 2 பேரும் நல்லா சாத்திட்டு வாங்க. எனக்கு என்னமோ அண்ணனு கூட பார்க்காம அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு தான் தோணுது. ஆனா அண்ணியோட லைஃப் பாதிக்கும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் முத்தழகி, மணி அரசு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ பேசாமே இருக்கியடி. இந்நேரம் அந்த ஸ்னேகாவை தெருவில் இழுத்து போட்டு நார் அடிச்சிருக்க வேண்டாம். ஏமா இப்படி கத்துற? கத்தலடி, என் மனசு கடந்து பதறுதுடி. இத பாருடி, இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை வீணா போயிடுடி. வாடி, அந்த சிரிக்கி வீட்டுக்கு போய் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வருவோம். முத்தழகி, நான் சொல்றபடி நீ பேசு, இல்லைன்னா உன் வாழ்க்கை ஆமா இனிமே என்ன பாழா போறது. வாடி. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வெளியில வேற போயிட்டாரு. மணியரசு, மாமா இப்ப வந்துருவாரு. அது வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோயா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். கொடுங்க. நீ வா வா. இந்த மணியரசு, குழந்தை பத்திரம் பா. சரி. என்னங்க? ஒண்ணு இல்ல, சமைக்கிறியான்னு பார்த்தேன். தோ முடிய போகுது. ஏ பசிக்குதா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, இப்ப முடிஞ்சிரும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையில கூட சாப்பிடல, ரொம்ப பசிக்குதா? பசியில ஒண்ணு இல்ல கலைவாணி, எனக்கு மனசு சரியில்லை. செல்லமாக்காவை பார்த்தேன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணிய பாத்தீங்களா? காலையில இந்த வீட்டுல தானே இருக்கீங்க, எப்ப பாத்தீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அச்சானுக்கும் இவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எதுவுமே மனசுல வச்சுக்காம நீ போய் கேட்டப்பெல்லாம் குழந்தைய கொடுத்து நல்லபடியா அனுப்பிச்சு வச்சாங்க. அப்பேற்பட்டவங்க அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக 3வது மனுஷன் மாதிரி தெருவில் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா கலைவாணி. நான் வேணா குழந்தைய கொண்டு போய் அன்னைக்கு காமிச்சிட்டு வருவா. நெல்லு கலைவாணி, நானே பாரதியை கூட்டி போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். எப்போ? இப்ப நான் கடைக்கு போன வெளியே போனோம்ல, அப்பதான். ஏமாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் அண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பேல. நீ என்னதான் சமாதானப்படுத்தி உள்ள கூப்பிட்டாலும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அதாம்மா உண்மை. கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அன்னைக்கு 2 குழந்தை பிறந்துச்சு, அதுல ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை உயிரோட இருந்திருந்தா இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்திருக்கும். அன்னைக்கு எவ்வளவோ ஆறுதலா இருந்திருக்கும்ல. ச்சே, ஆண்டவன் ஏன் தான் இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ? இல்ல கலைவாணி, அந்த குழந்தை இறக்கல, இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்ற கலைவாணி. அப்போ இப்ப அந்த குழந்தை எங்க? இப்ப அது எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் அந்த குழந்தைய பார்த்தேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் குழந்தை தேடி போனப்போ ஒரு நர்ஸ் தூக்கிட்டு போனா, அதையும் நான் பார்த்தேன். அந்த நர்ஸ் நல்லா எனக்கு அடையாளம் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு செல்லமாக்க கிட்ட ஒப்படைப்பேன். குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியும். அன்னைக்கு தெரியாது. எங்க நீங்களாவது குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல. அந்த குழந்தைய பத்தி சொன்னா செல்லமாக்காவோட நிம்மதி போயிடும் தான் சொல்லல. கலைவாணி எங்க போற? கலைவாணி சொன்னா கேளு. குடிமா. அண்ணா, என்னம்மா? உங்களுக்கு இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க அண்ணே. ஏன் இப்ப திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. தெரியும்.
தெரிஞ்சு ஏன் இப்படி சும்மா இருக்கீங்க? அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாம்ல. எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. முயற்சி பண்ணியாச்சுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? விஷயம் செல்லமாக்காக தெரிஞ்சிடும்ல, அதனாலதான் மூடு மந்திரமா. பெத்த புள்ளைய அப்படியே விட்டுற முடியுமா? நானே தேடுறதா முடிவு பண்ணிட்டேன். தேடுங்கண்ணே, சீக்கிரமா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருவேம்மா, கிடைச்சிருவா, சீக்கிரமா அவ கிடைச்சிருவா. பாவண்ணே அண்ணே, அந்த குழந்தை கூட இருந்தாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்ல. ஓ, குழந்தைய அவகிட்ட கொடுக்கறதுக்காக தான் குழந்தைய கண்டுபிடிங்கன்னு குதிக்கிறியா? கிடைப்பா, ஏன் இன்னொரு குழந்தை கிடைப்பா. ஆனா நிச்சயமா அதை நான் அவகிட்ட கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன மச்சா கொடுக்கறது? உங்களுக்கு முன்னாடி இந்த குழந்தைய நான் கண்டுபிடிச்சு அக்கா கிட்ட நான் கொடுப்பேன். கருப்பு மச்சான், இந்த குழந்தைய எப்படி நாடகம் ஆடி வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மச்சான், அந்த குழந்தையாவது அக்கா கிட்ட இருக்கட்டுமே. 2 குழந்தையும் என்கிட்ட தான் வளரும். இன்னொரு குழந்தைய பத்தி அவளுக்கு தெரியாதுல்ல, அப்படியே இருக்கட்டும். அவங்களுக்கு தெரியாது மச்சான், ஆனா எனக்கு தெரியுமே. என் மனசாச்சு குத்துது. குழந்தை கிடைச்ச உடனே நேரம் அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். உங்க கையில கிடைச்சாதானே பாப்போம். மாப்பிள, உங்களுக்கு முன்னாடி குழந்தைய நான் கண்டுபிடிக்கிறேன். யார் கண்டுபிடிச்சாலும் அந்த குழந்தை செல்லமாக்காக்கு தான். நீ வாங்கல வேணி, தேவையில்லாம பேசிக்கிட்டு. வரேன். அம்மாடி, முத்தழகி முத்தழகி, எங்க போற? முத்தழகி, இது பாரு, என்ன கேளு. முத்தழகி, முத்தழகி, கோவப்படாதம்மா. நாம பேசதானே வந்தோம், சண்டை போடவா வந்தோம்? பேசாம என்ன வந்தாலும் சரி, நான் என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏண்டி, என் புருஷன் உங்ககிட்ட அப்படி இப்படி இருக்காருங்கிறதுக்காக முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு ஒரே வீட்டுல இருந்துடலாம்னு ஆசைப்படுறியா? அது நடக்குமா இல்ல நான் நடக்கதான் விட்டுருவேனா? முத்தழகி, மா நீ சுமாருமா, நாம ஏன் பயப்படணும்? என்ன பண்ணிடுவா இவ? இந்த பாரு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. அதுக்காக என் உரிமையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. என்னமோ என் புருஷன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா இவர் சொன்னாராமே, என்ன சொன்னீங்களா? கோவிச்சுக்காதம்மா, சமாதானமா கேளுமா, நான் சொல்றேன். அப்பா, நீங்க இப்ப இவங்க கிட்ட போய் பயந்துலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அவ முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்காளா, அதனால. என்ன தெளிவில்லாம இருக்கா? இத பாருங்க, என் பொண்ணு தெளிவாதான் இருக்கா. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. சரி, இவங்க கிட்ட என்னமா பேச்சு? இனிமே என் புருஷன் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாதுன்னு நான் அரை விட்டா பாருங்க. நானும் உங்களை மாதிரி தான். எத்தனை காலத்துக்கு தான் இப்படி அங்கீகாரமே இல்லாம நான் அவரோட வாழ முடியும் சொல்லுங்க? அவர் கையால நான் தாலி கட்டிக்கணும், அதுக்காக அதான் சாக்குன்னு உடனே உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு பிரச்சனை பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. நான் வேற எந்த உரிமையும் எதிர்பார்க்கல. நான் எப்பவும் போல இந்த வீட்லயே இருந்துட்டு போறேன். இத பாருமா, கல்யாணத்தை தவிர வேற எது வேணும்னாலும் கேளு, நாங்க செய்யறோம். வேண்டாம், அவளுடைய கல்யாணம் தான் முக்கியம். கல்யாணம் வேண்டாமா, அதை நிறுத்துறதுக்கு நீ யாரு? மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, தடுத்துருவாங்க. இந்த பாருமா, உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியங்கிற மாதிரி எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். இத பாருங்க, இந்த விஷயத்தை சுமூகமா முடிக்கணும்னு நான் வந்திருக்கேன். நீங்க கண்டிஷனா பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். எனக்கு தெரியாத போலீஸே, என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணத்துக்கு யாரையா சம்மதிப்பாங்க? அப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. பாவம் பார்த்தோம்ல, நம்ம கிட்டே வேலையை காட்டுறீங்க. ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு இன்னும் சரியா தெளிவாகல. ஏன் இதையே காரணம் காட்டி அவர் உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ணக்கூடாது? முடியும். அந்த அளவுக்கு போக விடாம நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நான் அவரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப ஈஸியா இங்க வந்து நின்னுக்கிட்டு அவர் மனசை மாத்தணும்னு முயற்சி பண்ணீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்க 2 பேர் கண்ணு முன்னாடியே இங்க தூக்குல தொங்கிடுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன். ரொம்ப நல்லதா போச்சு, பண்ணிக்கிட்டும் நினைக்காதீங்க. என் சாவுல உங்க 2 பேருக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எழுதி வச்சுட்டு சாவேன். சாகட்டுமா? எழுதி வச்சுட்டு சாக போறியா? செத்தா சாவட்டும், செத்து போ, மாமா போலாம். ஓஹோ, செத்து போட்டுமா? சரி. ஆனா நான் செத்தேன்னா உங்க புருஷன் எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. நான் தனிக்கட்ட நிம்மதியா மேல போய் சேர்ந்துருவேன்.
உங்களுக்கு குழந்தை இருக்கு, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சொல்லுங்க, எப்படி செத்து போட்டுமா? சாப்பிட்டுமா? வேண்டாமா, வேண்டாம். அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. சம்மதிங்க. இது பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா 2 பேரும் சேர்ந்து வாழலாம், இல்லையா 2 பேருமே வாழக்கூடாது, நான் வாழ விட மாட்டேன். நான் அவமானப்பட்டதுல போது, இதுக்கு மேல என்னால அவமானப்பட முடியாது. கழுத்துல தாலி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க. அவங்க முன்னாடிலாம் தலை நிமிர்ந்து வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அது தப்பா? பதில் சொல்லுங்க. இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையா? ஓஹோ, அப்ப நான் சொன்னதை செய்வேனாங்கிறதா உங்க சந்தேகமா? தற்கொலை பண்ணிக்கிறதுனால தான் எனக்கு நிம்மதினா அதையும் நான் செஞ்சுட்டு போறேன். சாவலையாவது எனக்கு நிம்மதி கிடைக்கட்டும். எல்லாம் உங்களால. ஸ்ரேகா, ஸ்ரேகா சொன்ன கேளு. இந்த மாதிரி ஸ்ரேகா கதவை தர. ஸ்ரேகா, ஏய் கதவை தர, சொன்ன கேளு, கதவை தர. ஸ்ரேகா, ஸ்ரேகா, ஐயோ கதவை பூட்டிக்கிட்டாள. ஸ்ரேகா, இல்லப்பா, இல்ல நான் சாகத்தான் போறேன். வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. அதான் பூட்டிக்கிட்டிய. தரமா எந்த தப்பான முடிவுக்கு போயிடாத. இல்லப்பா, எனக்கு வேற வழி தெரியல. நான் நிச்சயமா சாகத்தான் போறேன். ஐயோ வேண்டாமா. அந்த சாகத்துக்கு முன்னாடி இந்த கடற்கரையோட மொத்த குடும்பமும் தான் என் சாவுக்கு காரணம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் சாவேன். போலீஸ்ல. ஐயோ போலீஸ்க்கு போன் பண்ண போறியா? வேண்டாமா, போலீஸ்க்கு போன் பண்ணா இவங்க மாட்டிப்பாங்க. அம்மா, ஸ்னேகா, ஸ்னேகா, மாட்டிட்டாளம்மா. கதவை தரமா. ஐயோ, நாங்க இந்த கல்யாணத்தை தடுக்க மாட்டோமா, சம்மதிக்கிறோமா. நிஜமா? நிஜமா தான் சொல்றேம்மா. சத்தியமா? சத்தியமா சம்மதிக்கிறோம்மா. எங்களுக்கு வேற வழி இல்லம்மா. நீங்க மட்டும் சொல்றீங்க, அக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. முதல்ல வெளிய வா. நாங்க சம்மதிக்கிறோம். வெளிய வா. சொல்லிட்டா வா. சரி. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் கதவை திறக்க மாட்டேன். இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே அவர் முன்னாடி சொல்லி சம்மதம் வாங்கணும். முதல்ல அவருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. சொல்றோமா. அது அக்காவை சொல்ல சொல்லுங்க. ஐயோ, சொல்லி தொலைறேன்டி. வா வெளியே. ஆமாமா, கதவை தர. நீங்க முதல்ல அவரை போன் பண்ணி கூப்பிடுங்க. அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு கரெக்ட்டா 10 நிமிஷம் தான் டைம். ப்ளீஸ் அவருக்கு போன் பண்ணுங்க. யாருக்கு? மாப்பிளைக்கா? இரு நான் போன் பண்றேன். அவர் முன்னாடி நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சம்மதிப்பாரு. அப்பதான் நான் வெளியில வருவேன். இல்ல, நீங்க எல்லாரும் என்ன தூக்கு கயிறுல தான் பாப்பீங்க. நான் வர சொல்றேன்மா. முத்தழகி, நீ எங்க இங்க? அத்தை, நீங்க ஏன் வந்தீங்க? நான் ஒன்னும் சொல்லல மாப்பிள்ள. ஸ்னேகா எங்க? அங்க தூக்குல. ஸ்னேகா, கதவு துற. ஸ்னேகா, கதவு துறடி. காட்டு கத்தல கத்துற. உயிரோட இருக்கியா இல்லையா? ஏய், உள்ள இருக்கியா இல்லையா? இருக்கேன், உயிரோட தான் இருக்கேன். என்னடி நடக்குது இங்க? கதவு துறடி. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? அதுதான் நீ வேணாம்னு சொல்லிட்டியே. அது அப்ப சொன்னேன், பழைய கதை. நீங்க எங்கிட்ட கூட சொன்னீங்களா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இதுக்காக என்கிட்ட அப்படி பொய் சொல்லணும்? வாய முடுறீங்களா இல்லையா? சரி, தொலைச்சு போடுவேன். ஏய் ஸ்னேகா, கதவு துற. வெளியே வரியா இல்லையா?
முதல்ல வெளியே வாடி. ஸ்னேகா வெளியே வா. வரியா இல்ல நான் கிளம்பட்டுமா? கதவை திறக்க போறியா இல்லையா? வந்தாச்சு சொல்லு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு என்னடி பண்ற? நீ பாருங்க, நான் ஒன்னும் யாரையும் கூப்பிடல. அவங்களதான் விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க. நியாயத்தை எடுத்து சொன்னேன். கடைசியில வேற வழி இல்லாம அவங்களே நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா? முத்தழகி வீட்டுக்கு போ. அத்தா கூப்பிட்டு போங்க. போங்கன்னு சொல்றேன். இருங்க, என்கிட்ட சொன்ன விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அவங்களை என்னடி சொல்ற? நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். இப்போ அத பத்தி என்ன பேசுற? அதான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அத பத்தி தான் பேசுறேன். இப்படி பேசிட்டே இருந்தா ஓங்கி அரைஞ்சு போடுவேன். ஓஹோ, அப்போ உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்ல, அப்படித்தானே? நான் எப்போ இந்த பேச்சு எடுத்தாலும் என் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுவான்னு என்ன மிரட்டிட்டே இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இப்ப சொல்றதா உங்களுக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வைங்க, நான் செத்து போயிடுவேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, பாக்குறீங்களா? இந்த இடத்துல உங்க கண்ணு முன்னாடியே அது நடக்கும். என்னங்க? ஏய், நீ ஒன்றும் பயப்படாதே. இதோட இவ 20 தடவை செத்து போயிட்டு வந்துட்டா. இவ பேச்ச போய் கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கல. புறப்படுங்க நீங்க. நீங்க வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனா என்ன கை விட்டுறாதீங்க. ஏய், புரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அவகிட்ட என்னடி சொன்ன? நான் தான் சொல்றேன்ல, நியாயத்தை எடுத்து சொன்னேன், என் நிலைமை எடுத்து சொன்னேன். உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல, அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன்ல. எப்ப பேசுறது பேசின வரைக்கும் போதும். இப்ப முடிவு பண்ணுங்க. மாப்பிள்ள, இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சிருங்க மாப்பிள்ள. அதான் எல்லாருக்குமே நல்லது. ஏங்க, அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் பேசி தீர்த்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் அவர் கேட்க மாட்டாருப்பா. அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல. விடுங்க, நான் செத்து போறேன். அப்போது அவர் நிம்மதியா இருக்கு. சும்மா சாகுறேன் என்னடி அர்த்தம்? நீ செத்தா பரவாயில்ல நான் நினைச்சிருந்தா உங்க அப்பா கூப்பிட்ட உடனே ஓடி வந்தல்ல. எதுக்கு? சாகுறாளா? ஸ்னேகா, என்ன நீ மாப்பிள்ளை சரியாவே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் புரிஞ்சுக்கிட்டாலோ கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. எப்போ அவர் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாரோ அப்பவே உண்மையில பிரிய இருக்குன்னு தானே அர்த்தம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இந்த பாரு, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இந்த கல்யாணம் நடக்கும். சந்தோஷப்படு, முகத்தை உம்முன்னு வச்சுக்க கூடாது. சீக்கிரம் போடுங்க. एक पाव भाजी मेरे लिए. என்ன மணி அரிசி, என்ன இங்கே நிற்கிற? சீக்கிரம் கொடுப்பா. ஏ மணி அரிசி, இது बाद में आऊंगा. மணி அரிசி, மணி அரிசி, மணி அரிசி. என்ன நீ கூப்பிட காதல வாங்காமலே போற? காதல வாங்காம போறேன்ல, இந்த மரியாதை நீ காப்பாத்திக்கிறேன்னா? நமக்குள்ள என்ன மரியாதை வேண்டியிருக்கு? நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக போறோம்ல. இந்த பாரு, உனக்கு நேரம் சரியில்லை. ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லியிருக்கேன். அப்படி போகாத, நில்லு நில்லு நில்லு. இந்த பாரு, நானே உன்னை தேடி வந்து நன்றி சொல்லலான்னு இருந்தேன். கும்பிட போனது இவன் குறுக்க வந்து நீயே வந்துட்ட. ஏன்னா சில பேருக்கு சில விஷயத்துல அதிர்ஷ்டம்பாங்க. ஆனா என்னோட அதிர்ஷ்டம் உன் கையில தான் இருக்கு. அது எனக்கே இத்தனை நாளா தெரியல. அதை உன்னை பார்த்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இப்படி
இப்படி பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் வச்சு உளராத. நான் போட்டுமா? இல்ல இருப்பா. என்னப்பா? இந்த பாரு, நான் உன்ன மாதிரி உன்னை அடுத்தவன் சொத்துல உட்காந்து திங்கிறவன் இல்லை, புரிஞ்சுதா? அப்படி பண்ணா தப்பே இல்லை. நமக்கு இல்லைங்கும் போது அப்படித்தானே பண்ணி ஆகணும். நீ பிழைக்க தெரியாத ஆளா இருக்கப்பா. நீ லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அன்னைக்கு அடிச்ச பாரு, அது சரியான அடி. கீழே விழுந்ததும் கொஞ்ச நேரம் பொறி கலங்கி போயிட்டேன். நல்லா அடிபட்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட வந்துருச்சு. யோ, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? இல்லையே. வெக்கமெல்லாம் பார்த்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக முடியுமா தம்பி? முறைக்கா தம்பி, இன்னும் 10 நாள்ல என் பொண்ணு ஸ்னேகாவுக்கும் உங்க அண்ணன் கடற்கரைக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்ப நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே? அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும்னு நீ கனவுல கூட நினைக்காது. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ என் மேல கை வைக்கிற வரைக்கும். ஆனா இப்ப நிலைமையே வேற. நீ கைராசியான ஆளு. நீ அடிச்சதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் போய் ஒப்பாரி வச்ச, அவ்வளவுதான். அவர் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. ஓ ராசிப்பா, உன் கைக்கு அந்த மாதிரி ஒரு ராசி. அடிக்க அடிக்க பந்து மாதிரி மேல போயிட்டே இருக்கும். என்னோட ராசி அப்படியே போயிட்டு இருக்கும். ஆமா, வெறுப்பேத்திரியா? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காதியா? வெறுப்பேத்துறதுக்கு வரல. இது நடக்காதுன்னா ஏன் உன்னை தேடி வரேன்? இந்த பாரு, இனிமே உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு வா, பாயாசம் விடுற 2 கரண்டி இலை நிறைய. உன் கையால இங்கே இருந்து இப்படி போய் அப்படி கொண்டு வந்து ஒரு நக்கு. கோபத்தை விடு. பாயாசம் வேணா பாதங்கிறதுறேன், கப்புல குடி, நக்க வேண்டாம். நீ கோவப்பட்டு எதுவும் நடக்க போறது இல்ல. உங்க அண்ணி கடை முத்தழகி பழைய பைத்தியம், அதுவே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுச்சு. யாரை பார்த்து பைத்தியம்னு சொன்ன? அடி படல, ஜஸ்ட் மிஸ் படல. என்ன தம்பி இது? பேசிட்டு இருக்கும்போது புதுசுக்கு கையை நீட்டிட்ட, அது ரொம்ப தப்பு. படாத இடத்த பட்டுடுச்சுன்னா இந்த வயசான காலத்துல நான் சொன்னது அனைத்து உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. எது எப்படியோ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். உன் அண்ணன் பத்திரிகை வைக்கிறாரோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா நான் பத்திரிகை வைப்பேன். ஒருவேளை நான் பத்திரிகை வைக்க மறந்துட்டேன்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணுவோம் எங்கேன்னு விசாரிச்சுட்டு நீயே வந்துடு. என்ன வரட்டா? நிறைய வேலை இருக்கு. அப்புறம் தம்பி, நீ ப்ரெஷர் செக் பண்ணிக்க. பொசுக்குன்னு கோபம் வருது உனக்கு. ப்ரெஷர் செக் பண்ணலன்னு வச்சுக்க, உடம்புக்கு ஆபத்து. அதுக்காக சொன்னேன். நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா என்ன வந்து பாரு. கல்யாண வேலையை தனியா பண்ண முடியல இந்த வயசான காலத்துல. நீயும் கூட மாட ஒத்தாசை பண்ண. வரட்டுமா? வா, மறந்துடாத. ரொம்ப குறைச்சாலும் ப்ரெஷர் ஏறும். ஏமா அழற? போட்டுக்கமா, புது ட்ரெஸ் தானே. புது ட்ரெஸ் பாரு, அப்பா வந்திருக்க. போட்டுக்கோ. சித்தப்பா, என்னடா ஆட்டாம புடிங்க. நான் ஆட்டலடா, அவதான்டா புடிங்க. அழாத, கத்தாதீங்க, சும்மா இருங்க. ஏற்கனவே அழுதுட்டு இருக்கு. இருமா இருடா செல்லம். அவ அப்படிதான்டா. உட்கார வை. உட்காருமா. இருமா. ஏன் இவ்வளவு டைட்டா இருக்கு? இரு. ஏய், இருடே. உங்க அம்மா மாதிரி எந்த பேச்சும் கேட்காது. கை அப்படி வை. உனக்கு தானே ட்ரெஸ் போடுறேன். இரு, அழாம இரு. வா. ஏப்பா, இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. இவளுக்கு இந்த மாவு மிஷின் பை மாட்டுவான் பாரு, அப்படி மாட்டி விடு. மொல்ல. ஏமா இவ உடம்புல ஓடுற பாதி ரத்தம் இவங்க அம்மாவோட ரத்தம். அதான் கேட்க மாட்டேங்கிறா. இரு, என்ன பண்ணிட்டு ரெண்டு பேரும்? குழந்தை எப்படி அழுதுட்டு இருக்கு? பார்த்தா தெரியல. ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கோம். முடிஞ்சா உதவி பொண்ணு இல்ல ஓரம். நீங்க ட்ரெஸ் போடுற ரச்சம் தெரியுது. கொடுங்க குழந்தை என்கிட்ட. ட்ரெஸ் கொடுங்க. இந்த ரகன்னு தேவையில்லாம அழறா. அழாத. ஏன் மச்சான், ட்ரெஸ் போட லட்சணமா இது? இப்படி ட்ரெஸ் தலைகீழ போட்டா குழந்தை அழாம செய்யும். சரிங்க, உடம்ப குத்தும்ல. என்னது ட்ரெஸ் போடுறீங்க? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நீ பார்க்க மாட்டியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. உனக்கே தெரியல, எனக்கு எப்படா தெரியும்? சரிதான். நீங்க 2 பேரும் அந்த குழந்தைய வளர்த்தா விலங்கின மாதிரிதான். நான் சொல்லணும், தப்பா எடுத்துக்காதீங்க. இவ செலவாக்க கிட்ட வளரதான் சரி. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய அவகிட்ட கொடுக்க முடியாது. ஒன்னொன்னா கத்துப்போம். நீங்க ஒண்ணு கத்துக்கிறதுக்குள்ள குழந்தைக்கு எதாவது ஆயிடக்கூடாதியா? டேய், அம்மா காரி மட்டும் எல்லாம் கத்துக்கிட்டா குழந்தை பெற்றுக்கிட்டா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கு மாமா. மச்சான், குழந்தைய வளர்க்கறதுல உங்களுக்கும் இவருக்கும் எனக்கும் தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்கு.
அதெல்லாம் நமக்கு புரியாது. அதனாலதான் ஒரு தாய்கிட்ட வளர்ற மாதிரி நம்மளால பாதுகாப்பா வளர்க்க முடியாது. அதனாலதான் அம்மாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம நாட்டில் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க மச்சான், செல்லமாக்க கிட்ட குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ போய் பார்த்துட்டு வாங்க. ஏண்டா எப்படா கேப் கிடைக்குன்னு பார்த்து குழந்தைய செல்லமாட்ட கொடுத்துலாம் பிளான் பண்றியா? பெரிய மனுஷன் நீங்க, நல்லது கெட்டதை சொல்றதை விட்டுட்டு இப்படி பேசுனா எப்படி? மாப்பிள்ள, எனக்கு எல்லாம் தெரியும். யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். குழந்தைய திருப்பி கொடுக்கறதுக்கா உயிரை பணைய வச்சு நான் கூட்டிட்டு வந்தேன். வாழ்வோ சாவோ ஏன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். உங்க நல்ல நேரம் இது வரைக்கும் அந்த குழந்தை உங்க அம்மாவை கேட்டு ஆட ஆரம்பிக்கல. ஆனா எப்பயும் எப்படி இருக்காது. எப்பயாவது அம்மா எங்கன்னு கேப்பா, அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? செத்துட்டான்னு சொல்லுவேன். மச்சான், குழந்தைய கொடுங்க. மச்சான் அவசரப்படாதீங்க. கொடுங்க. பார்த்து மச்சான், பார்த்து மச்சான். அழாத அழாத மச்சான். ஏண்டா நீ என்ன எப்ப பார்த்தாலும் செல்லமாக்கே சப்போர்ட் பண்ற? இது ஒண்ணு. இத 10 நிமிஷம் வந்துடுறேன். டேய், கதா கால சேர்த்து கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். இத பாரு, நான் இல்லாத நேரமா பார்த்து வடமன மனசை கலைச்சி குழந்தைய தூக்கி செல்லமாட்ட கொடுத்துடாத. அப்படி கொடுத்த கொன்னே போடுவேன். பாக்குறத நல்லதான் பாக்குற, அப்புறம் கிள்ளி விட்டுருவே. போடா. இந்த கிழவு இருக்கிற வரைக்கும் செல்லமாக்காவையும் மச்சானையும் ஒண்ணு சேர்க்க விடவே மாட்டான். முதல்ல முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுறேன். மாப்பிள்ள, அண்ணி இருக்கும் போதே அவரால் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நிச்சயமா முடியாது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா யோசிக்கவே வேண்டாம். போலீஸ் உதவியோட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடும். அது பிடிக்க முடியும். அண்ணி சமூகத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் போலீஸை கூட்டு போயிட்டு கல்யாணம் சாப்பிட தான் சாப்பிடணும். என்ன சொல்ற? அவங்களுக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? நல்லா தானே இருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கிறவங்க தான் இப்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துறாங்க. இந்த பாரு, அண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சானு உனக்கு யார் சொன்ன? அதான் இந்த ஸ்னேகோட அப்பன் சோழன விஷயத்துக்கு அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டேன்ல, அதே சாக்க வச்சு தலையில பெரிய கட்டை போட்டு அண்ணன்ட்ட பெரிய டிராமா ஆடி காரியத்தை சாதிச்சிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். அம்மா, வா செல்லம்மா. அண்ணி இருக்காங்களா? முத்தழகி, வா செல்லம்மா, உட்காரு. அண்ணி வாங்க போலாம். சரி, வா போலாம். இப்படி இல்ல, குழந்தைக்கு தேவையானது துணிமணி, பாட்டில், அப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. செல்லம்மா, அவளை எங்க கூட்டிட்டு போற? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்களே, அந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? பத்திரிக்கை அடிக்கணும், கல்யாண மண்டபம் புக் பண்ணணும், சொந்த பந்தத்தை கூப்பிடணும், சீர்வரிசைக்கு ஏற்பாடு பண்ணணும். இத்தனை வேலை இருக்கு. அதான் நான் அண்ணியை கூட்டிட்டு போறேன். என் அண்ணன் கல்யாணத்தை எப்படி சிம்பிளா கோயில வச்சு முடிச்சிட முடியுமா? நல்லா கிராண்டா பண்ண வேண்டாம்? பாருங்க, நான் கூப்பிட்ட உடனே ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம என் கூடவே வராங்க. இவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்க. நாங்க சம்மதிக்கலன்னா மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியுமா? முத்தழகி திடீர்னு நல்லா பேசுறா, திடீர்னு வேற மாதிரி நடந்துக்கிறா. எப்ப என்ன செய்வான்னே தெரியலையே.
நாம ஏதாவது இந்த கல்யாணத்தை தடுக்க போய் முத்தழகி ஏதாவது விபரீதமா செஞ்சுக்கிட்டான்னா? சரி, இப்ப என்ன? இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா மாப்பிள்ளையாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. ஆமா மாமா, உங்க மாப்பிள்ளைக்கு இப்பதானே இளமை துள்ளுது. அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சோடனே பீச்ல அப்படியே உங்களுக்கு ஒரு பெரிய செலவு வைக்க போறாங்க. இது பாருமா, செலவு வைக்கட்டும் வைக்காம போட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல நீ தலையிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாமா, நான் ஏன் பிரச்சனை பட போறேன்? இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நல்லபடியா நடத்தி வைக்க போறேன். நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை கொடுங்க. நீ வேணா பேக் வச்சுக்கோ. முத்தழகிய கூட்டிட்டு எங்க போற? நில்லுமா. ஏன் அவங்க என் கூட வந்தா என்ன தப்பு? மாப்பிள்ள வந்தா நான் என்ன பதில் சொல்றது? உங்க தங்கச்சி வந்திருந்தா உங்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யறதுக்காக உங்க முத பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு நல்லா பிடிக்கும். வாங்க நீ போலாம். செல்லம்மா, முத்தழகி, முத்தழகி, நான் சொல்றது கேளுமா, போகாதம்மா. வாங்க நீ. முத்தழகி, போலாம்பா. முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்த வல்லுநர் குழு விடுத்துள்ள அறிக்கையில் அணை பலமாக இருப்பதாகவும் அதன் முழு கொள்ளளவு வரை நீரை தேக்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏங்க சேனலை மாத்துங்களேன், ஏதாவது பாட்டுக்கிட்டு வைங்களேன். எப்ப பார்த்தாலும் நியூஸ் தான் பாப்பீங்களா? நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா விடமாட்ட போட்டிருக்க. இங்க வீட்டு நடப்பே சரியில்லை, இதுல நாட்டு நடப்பு தெரிஞ்ச என்ன போகுது? உனக்கு எவ்வளவு கொண்டு வந்து கொட்டினாலும் பத்தாதடி. ஆமா ஆமா, கொண்டாந்து அப்படியே கொட்டுறீங்க. அடியை சாப்பிட விடண்டி நிம்மதியா, உயிரை வாங்காதடி, சும்மா இருடி. நீ சாப்பிட ஆத்தர செல்லம், ஆத்தரடி. ஓ இது வேணாமா? ஆத்தர ஆத்தர ஒரே வாட்டி, ஒரே வாய் சாப்பிட தங்கம். இன்னும் ஒரு வாய், இன்னும் ஒரு வாய். நேற்று இரவு குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்யும் மர்ம கும்பல் ஒன்றை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். சமீப காலமாக மருத்துவமனைகளில் இருந்து பச்சிளம் குழந்தைகள் காணாமல் போவது தொடர்கதையாகி வருகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நேற்று காலை விக்டர் மருத்துவமனையில் இருந்து நர்ஸ் ஒருவர் பச்சிளம் குழந்தை ஒன்றை தூக்கிச் செல்வதை கண்ட காவல்துறையினர் அவரை பின்தொடர்ந்து கைது செய்து விசாரித்த போது அவருடன் சேர்ந்த 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்று 7-8 வருடங்களாக குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி மேலும் கூறும்போது, அடையாளம் காணப்படாத குழந்தைகளை பற்றிய தகவல்களை கமிஷனர் அலுவலகத்திற்கே நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அல்லது அவரவர் பகுதி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் இது பற்றி கூறிய போது, ரொம்ப நாளா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சென்னையில இருக்க சில முக்கியமான ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தைங்க காணாம போறாங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. சோ நாங்க அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம். நேத்து காலையில விக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிறந்த குழந்தையோட சந்தேகத்துக்கு இடமா ஒரு நர்ஸ் வெளியே வரத பார்த்தோம். அவளை பிடிச்சு விசாரிச்சதுல அவளோட சேர்ந்து 10 பேர் கொண்ட கும்பல் எங்க கிட்ட சிக்கிறாங்க. அவங்கள விசாரிச்சதுல கிட்டத்தட்ட 4-5 வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்க கண்டுபிடிச்சோம். எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது வரைக்கும் 100 குழந்தைங்களுக்கு மேல கடத்திருக்காங்க நாங்க சந்தேகப்படுறோம். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு 15 குழந்தைகளை மீட்டிருக்கோம். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கூடிய சீக்கிரம் ஒப்படைச்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் காணாம போன உங்க குழந்தைங்க பத்தின டீடைல்ஸ் கமிஷனர் ஆபீஸ் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க.
கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக எனக்கு என்னமோ நம்ம குழந்தைய அந்த கும்பல் தான் கடத்திருக்கணும்னு தோணுது. கமிஷன் ஆபீஸ் போய் விசாரிச்சு பார்க்கலாமா? எனக்கும் அதான் தோணுது. மாப்ள, எனக்கு என்னமோ என் குழந்தை கிடைச்சிருமோன்னு நம்பிக்கை வருது. கிடைச்சிரும். ஆனா நம்ம கமிஷனர் ஆபீஸ் போய் என் குழந்தைய பத்தி விசாரிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அதனால என்ன மச்சான்? இவ்வளவு நாள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கலாம் மச்சான். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆமாண்ணே, நம்ம குழந்தை காணாம போனது உண்மைதானே. குழந்தைய தூக்கிட்டு போன நர்ஸ் வேற மாமா பாத்திருக்கேன்னு சொல்றாரு. வாங்கண்ணே, நம்ம உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். இல்லம்மா, நீ வேண்டாம். நானும் கருப்பும் போயிட்டு வந்துடுறோம். சரி வாங்க மச்சான். மாப்ள, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்ன மச்சான் சொல்லுங்க. என் குழந்தை கிடைச்சிட்டா என்கிட்ட நம்ம வீட்டில் தான் வளரணும். நீங்க அதை தூக்கிக்கிட்ட செல்லம்மா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இன்னும் குழந்தையே நம்ம கிட்ட வரல, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்களா மச்சான்? இதுக்குதான் வரத்துக்கு யோசிச்சிங்களா? குழந்தை எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா செல்லமாக்கா கிட்ட மட்டும் இருக்க கூடாது. இது என்ன நியாயம் சொல்லுங்க? என் குழந்தை என்கிட்ட தான் வளரணும்னு ஆசைப்படுறேன். அதுல தப்பு என்ன இருக்கு? மச்சான், நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பாரதி தான் ஏற்கனவே இங்க இருக்கால, அந்த குழந்தை கிடைச்சாலாவது அக்கா கிட்ட கொடுத்துருவோமே. ஏன் மாமா, ஏன் இப்ப சும்மா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கமிஷனர் ஆபீஸ் போய் என்ன எதுன்னு விசாரிக்க பாருங்க. உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்க. போங்க, முதல்ல கிளம்புங்க. சரிங்க மச்சான், நான் போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன். உள்ள போங்க மச்சான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? டிவியில நியூஸ் பார்த்தோம், எங்க குழந்தையும் காணோம். அதான் விசாரிச்சு போலான்னு வந்தோம். எங்க குழந்தையும்னா? செல்லமாக்காவோட குழந்தை தான். வாட்? செல்லம்மாவோட குழந்தையா? எப்போ, எப்படி? மேடம், செல்லமாக்காக்கு 2 குழந்தை பிறந்தது இல்லையா? தெரியும். அதுல ஒரு குழந்தை இறந்து போச்சு. மேடம், அந்த குழந்தை சாகல. அந்த குழந்தை உயிரோடு இருக்க விஷயமே இது வரைக்கும் செல்லமாக்காக்கு தெரியாது. என்ன சொல்ற? ஆமா மேடம், அது வந்து செல்லமாக்காக்கு குழந்தை பிறக்கும் போதே சரி, எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் நாங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அப்ப இது வரைக்கும் குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சும்மா இல்ல, முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன முயற்சி பண்ணீங்க? ஊர் ஊரா போய் தேடினீங்களா, இல்ல தெரு தெருவா போய் தேடினீங்களா? குழந்தையை தொலைச்சிட்டு அசால்ட்டா வந்து சொல்றீங்க. ஒரு தகப்பனா பொறுப்பா பேசுங்க. இதுவே இந்த விஷயம் செல்லம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. மேடம், ஆம்பளைங்க எங்களாலேயே தேடி கண்டுபிடிக்க முடியல, அவ என்ன பண்ணிருப்பா? வாட் நான்சென்ஸ்! ஆம்பளை சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது. உங்க குழந்தைய நீங்க பொறுப்பா தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறீங்க.
முதல்ல உங்க குழந்தை எப்போ எப்படி காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.